ஓகே, இப்போ 8th sum பார்க்கலாம். Use the method of averages to write two rational numbers between 14/5 and 16/3. அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்க டூ ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. சரியா, அது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுன்னா ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் இடையில் இருக்க ரெண்டு ரேஷனல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆவரேஜ் மெத்தடுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/2 a + b. இந்த ஃபார்முலா பிரகாரம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இப்போ ஆல்ரெடி ஒரே ஒரு ரேஷனல் நம்பர்னால் நம்ம இது அப்படியே கொடுத்துருக்கிறது ஏபின்னு வச்சு ஒரே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் கேட்குறாங்களா, ஸோ நம்ம ரேஷனல் நம்பருக்கு நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா, இப்போ ரெண்டு கேட்குறனால நம்ம R1 R2 ரெண்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா R1 கண்டுபிடிக்க போகிறேன். சரியா, அதில் A வந்து என்னது, A is equal to 14/5, B is equal to 16/3. இப்போ டூ ரேஷனல் நம்பர் அவங்க கேட்டிருக்கனால ஃபஸ்ட் நான் R1 கண்டுபிடிக்கிறேன். சேம் மெத்தடு தான். 1/2 ஏக்கு நம்ம என்ன ரைட் பண்ணணும், 14/5 + 16/3. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த 1/2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஒன்று இதுக்கு ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தேன்ல. ஓகேவா, மேலே இருக்க இந்த ஃபஸ்ட் நியூமரேட்டரும் இது அப்படியே ஆப்போசிட் 14 3 மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 16 5 மல்டிபிள் பண்ணணும். சரியா, ஓகே. இப்போ நான் ரைட் பண்ணுற பாருங்க. 14 × 3 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 16 × 5 16 × 5. இது கிராஸ் மல்டிபிள்னு சொல்லலாம், பட்டர்ஃப்ளை மெத்தட். 14 × 3 ப்ளஸ் சைன் போடுங்க. நெக்ஸ்ட் 16 × 5. இடையில ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டினாமினேட்டரை அப்படியே மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், 1/2 ரைட் பண்ணிட்டேன். இது அப்படியே எனக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். 14 × 3 + 16 × 5 டிவைடட் பை கீழே இருக்க டினாமினேட்டர் 5 × 3ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். 1/2 இப்போ இது ரெண்டாக மல்டிபிள் பண்ணணும். சரியா, இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். 4 3s are 12 2. இங்கே பேலன்ஸ் 1 1 3 is 3 3 1 3 + 1 4. அப்போனா 14 × 3 42. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 16 × 5 6 5s are 30க்கு 0. இங்கே பேலன்ஸ் 3 1 5 is 5 5 + 3 8. ஸோ என்ன வரும், 80. 5 3s are 15. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 1/2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 8 42 ஆட் பண்ணணும்னா 0 + 2 2 8 + 4 12. அப்போ நீங்கள் என்ன வரும், 122/15 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி முன்னாடி இன்ட்ரடக்ஷனை சொல்லியிருப்பேன். இது ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம இன்ட்டு போடணும். 122/15. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு இப்படி மேலே இருக்க நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 22 122 டிவைடட் பை 2 2 × 15 சார் 2 15 சார் 30. சரியா, இது வந்து பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பிரகாரம் நம்ம செய்யலாம். சரியா, இப்போ 2ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். சரி, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 2s are 12. 6 2s are 12. இங்கே என்ன வரும், 1 2 is 2. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 15 2s are என்ன வரும், 15 2s are 30 வரும். ஓகேவா, இது வந்து பெரிய ரேஷனல் நம்பராக இருக்கனால என்ன பண்ணேன்னா திரும்ப சிம்பிளிஃபை பண்ணுறேன் 2ஆல். ஓகே, 61 2s are 122 15 2s are 30. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன், நான் R1 கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன், 61/15. சரியா, இப்போ என்னென்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர், அதாவது 14/5 நெக்ஸ்ட்டு 16/3.
அதில் பிட்வீன் ரெண்டு நம்பருக்கு பிட்வீன் இருக்க ஒரு ரேஷனல் நம்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோ 61/15. சரி, அப்புறம் இன்னும் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து ஏயாவும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பியாவும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது இப்படிதான் ரெண்டு ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க கொஷினில். நம்ம என்ன அதாவது 2 ரேஷன் நம்பரை நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அதில் நான் 1 ரேஷன் நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது 2 நம்பருக்கு பிட்வீனில் ஒரு ரேஷன் நம்பர் ரைட் பண்ணியிருக்கேன். அதாவது இதை வந்து ஏயும் நம்ம கண்டுபிடிச்சது பின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா R2 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, R2க்கு அதே சேம் மெத்தடு தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஏபின்னு வச்சுட்டோம். இப்போ R2 கண்டுபிடிக்கிறது இந்த ஃபஸ்ட் நம்பர் அதே அப்படியே வச்சுட்டு நம்ம ரெண்டாவது கண்டுபிடிச்சோம்ல அந்த நம்பரை எடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு அதே என்ன ரைட் பண்ணணும் ஏ ப்ளஸ் அந்த பியை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் R1ன்னு எடுத்துக்கிறோம். R1 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சரி, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 1/2 ஏக்கு என்ன வரும் ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே ரைட் பண்ணுங்கள் 14/5 ப்ளஸ் R1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோ 61/15. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? சரி, இது எப்படி ரைட் பண்ணணும் 14 இன்ட்டு 15 அது ப்ராக்கெட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் 61 இன்ட்டு 5 61 இன்ட்டு 5 நேரோ மார்க் மேலேருந்து கீழே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவைடட் பை கீழே இருக்க டினாமினேட்டர் 5 இன்ட்டு 15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். அது 1/2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ 14ஐயும் 15ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். சரியா? நீங்கள் ரைட் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன் 14 இன்ட்டு 15 4 5 20க்கு 0 பேலன்ஸ் 2 1 5 is 5 5 + 2 7 0 1 4 is 4 1. ஸோ ஆட் பண்ணிட்டோம்னா 210 வருது. சரியா? அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன வரும் 14 15 மல்டிபிள் பண்ணால் 210 ப்ளஸ் நெக்ஸ்ட் 61ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 61ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1 5 is 5 6 is 30. ஸோ என்ன வருது 305. நெக்ஸ்ட் டிவைடட் பை 5ஐயும் 15ஐ மல்டிபிள் பண்ணால் 5 5 is 25 5 பேலன்ஸ் 2 1 5 is 5 5 + 2 7 ஸோ 75. இப்போ என்ன பண்ணணும்னா மேலே 1/2 அப்படியே ரைட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிறத என்ன பண்ணணுமா ஆட் பண்ணணும். ஸோ 210ஐயும் 305ஐயும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆட் பண்ணோம்னா 5 இங்கே 1 இங்கே 5 வரும். ஸோ என்ன வருது 515 பை கீழே இருக்கிற 75. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 1/2 ரைட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் அது இன்ட்டு ஆயிரும் 515/75. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே ஒன்றால் எதாவது மல்டிபிள் பண்ணால் அது சேம் நம்பர் தான் ஒரு 515 2 × 75 150 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இது என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணிக்கலாம். எதால் டிவைட் பண்ணலாம் 5 டேபிளில் வருமா? ஸோ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் இப்போ நல்லா கவனிங்க, இங்கே 5 இருக்கா, இங்கே ரைட் பண்ணுறேன் 5ஆல் டிவைட் பண்ணால் 1 5 is 5 இங்கே 1 இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியாது 5 டேபிள் 1 வராது. அதனால இடத்துல 0 போட்டால் 15 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 3 5s are 15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 5 இதால் டிவைட் பண்ணிட்டோம் என்ன வரும் 3 5s are 15 அந்த 0 போட்டால் 30 5s are 150 வரும். சரி, அதுக்கப்புறம் இது என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் ரெண்டுமே இது வந்து ஆட் நம்பரை ஈவன் நம்பரை இதுக்கு மேலே அது என்ன பண்ண முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போனா இதுதான் R2. ஓகேவா? ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு R2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போனா அது 14/5 16/3க்கு பிட்வீனில் இருக்க ரெண்டு ரேஷன் நம்பர் என்னென்னா ஒன்று 61/15 செகண்ட் ஒன் 103/30.
அப்போ நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்ப எப்படி ரைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க 14/5. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன 61/15. செகண்ட் கண்டுபிடிச்சது 103/30. இப்போ நெக்ஸ்ட்டு 16/3. அதாவது இந்த 14/5க்கும் 16/3க்கும் இடையில இருக்கிற 2 ரேஷ்னல் நம்பர் இந்த 2 தான். ஓகே, இது எப்படி மெத்தடில் கண்டுபிடிச்சுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆவரேஜ் மெத்தடுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக இதை ஃபார்முலா 1/2 a + b. சரி, இதை 2 ரேஷனல் நம்பர் கேட்கறதுனால ஃபஸ்ட்டு R1 எடுத்துக்கலாம். ஓகேவா, R1னா கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் நம்பரை ஏனும் செகண்ட் நம்பரை பின்னு எடுத்துட்டேன். அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 14 × 3 + 16 × 5 டிவைடட் பை கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படியே மல்டிபிள் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணால் 42 ப்ளஸ் இது 80 வருது. இதை மல்டிபிள் பண்ணால் 50. இது ரெண்டே ஆட் பண்ணிவிட்டு 122. இந்த 15 அப்படியே போடுங்க. இந்த ப்ராக்கெட்டை வந்து இன்ட்டுவாக போட்டிருக்கேன். நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ண இது டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ண இது பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்கா, அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம அதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சிம்பிள்ஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ண போகிறேன். 2வால் டிவைட் பண்ணால் 61 2s are 122, 15 2s are 30. உங்களுக்கு அதை மைண்ட்லேயே பண்ண தெரிலனா நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 2s are 12, இங்கே 1 2s are 61ன்னு போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுறங்கன்னா இந்த மாதிரி கூட நார்மல் டிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். அது மாதிரி 32ஆல் டிவைட் பண்ணால் 15 வரும். ஸோ R1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்க 2 நம்பருக்கும் பிட்வீன் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் R2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பர் ஏயும் நம்ம கண்டுபிடிச்ச R1 பியும் எடுத்துக்கணும். இப்போ நீ ஃபார்மல் எழுதுகிற என்ன எழுதணும், R2 = 1/2 a + அந்த b இப்போ என்ன எழுதணும், R1. 1/2 எழுதிட்டு ஏக்கு ஆல்ரெடி 14/5, R1 நம்ம கண்டுபிடிச்சது ரைட் பண்ணணும். எப்பயும் போல் இங்கே அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்படியே இதை பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்குது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு இது வரும். அப்புறம் கொடுத்துருக்க 2 ரேஷனல் நம்பருக்கு பிட்வீன் இருக்க 2 ரேஷனல் நம்பரை நான் ரைட் பண்ணிவிட்டேன். ஓகேவா, இந்த சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. ஆவரேஜ் மெத்தட்னா இங்கே என்ன பண்ணணும், இந்த இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா.